அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தபூக் போர் இது ஹிஜ்ரி 9 ரஜப் மாதம் நடைபெற்றதாகும். இதற்கு முன் நிகழ்ந்த மக்கா போர் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்தறிவித்து விட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர்தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை புரிய வைத்து விட்டது. எனவே காலநிலை முற்றிலும் மாறி மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமில் வரத் தொடங்கினார்கள் என்பதை இதற்கு பின் குழுக்கள் என்ற தலைப்பில் வரும் விவரங்களிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி ஹஜ்ஜில் கலந்து கொண்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கையிலிருந்தும் இதை நன்கு அறிந்து கொள்ளலாம். ஆக மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின் முஸ்லிம்களின் உள்நாட்டு பிரச்சனைகளும் சிரமங்களும் முற்றிலுமாக முடிவுற்றது. அல்லாஹுவின் மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்கும் முஸ்லிம்களுக்கு முழுமையான அவகாசம் கிடைத்தது. போருக்கான காரணம் எனினும் ஒரே ஒரு சக்தி மட்டும் எவ்வித காரணமும் இன்றி முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தது. அதுதான் ரோமானிய பேரரசு. ரோமர்கள் அக்காலத்தில் உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்தார்கள். இதற்கு முன் ஒரு சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஸ்ரா மன்னருக்கு அனுப்பிய கடிதத்தை எடுத்துச் சென்றிருந்த ஹாரிஸ் இப்னு உமைர் அஸ்தி என்ற தூதரை புஸ்ராவின் கவர்னராக இருந்த ஷுரஹ்பீல் இப்னு அம்ர் கஸ்ஸானி என்பவன் வழிமறித்து கொன்றுவிட்டான். அதற்கு பழிவாங்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிசாவின் தலைமையில் படை ஒன்றை அனுப்பினார்கள். இவர்கள் முக்தா என்ற இடத்தில் ரோமர்களுடன் கடுமையாக சண்டையிட்டார்கள். முழுமையாக அந்த அநியாயக்காரர்களை பழிவாங்க முடியவில்லை. இருப்பினும் முஸ்லிம்களின் ஒரு சிறு படை ஒரு மாபெரும் வல்லரசை எதிர்த்து சண்டையிட்டது. அரபியர்களின் உள்ளத்தில் முஸ்லிம்களை பற்றிய அச்சம் பெரும் அச்சமாக மாறியது. முக்தாவின் அருகிலுள்ள அரபியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெகு தொலைவில் உள்ளவர்களுக்கும் கூட முஸ்லிம்களை பற்றிய அதே பாதிப்பை இது ஏற்படுத்தியது. இந்த போரினால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நன்மையையும் இதற்கு பின் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அரபு கோத்திரங்கள் தன் கட்டுப்பாட்டை விட்டு விலகி முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொள்வதையும் கைசர் மன்னனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதை தனது எல்லையை நெருங்கி வரும் ஆபத்தாக உணர்ந்தான். அரபியர்களுக்கு அருகில் இருக்கும் தனது ஷாம் நாட்டு கோட்டைகளை ஆட்டம் காண வைக்கும் ஒரு செயலாக கருதினான். முஸ்லிம்களின் இந்த எழுச்சி அழிக்க முடியாத அளவுக்கு வலிமை பெறுவதற்கு முன்னதாகவே அடக்கி அழித்து விட வேண்டும் என்று எண்ணினான். ரோம் நாட்டை சுற்றி இருக்கும் அரபு பகுதிகளில் முஸ்லிம்கள் கிளர்ச்சியை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். முக்தா போர் முடிந்து ஒரு வருடம் ஆவதற்குள் தனது இந்த வஞ்சகத்தை தீர்த்து கொள்வதற்காக பெரும் படை ஒன்றை திரட்டி அதில் ரோமர்களையும் ரோமர்களின் ஆதிக்கத்தில் இருந்த கஸ்ஸான் கிளையைச் சேர்ந்த அரபியர்களையும் சேர்த்து கொண்டு தீர்க்கமான ஒரு போருக்கு தயாரானான். ரோமர்களும் கஸ்ஸானியர்களும் போருக்கு வருகின்றார்கள். முஸ்லிம்களை தாக்குவதற்கு மாபெரும் போருக்குரிய முனைப்புடன் ரோமர்கள் வருகிறார்கள் எனும் செய்தி மதீனாவில் பரவலாக பேசப்பட்டது. இதனால் மதீனாவாசிகள் அச்சத்திலும் திடுக்கத்திலும் காலத்தை கழித்தார்கள். வழக்கத்திற்கு மாற்றமான ஏதாவது இரைச்சலை கேட்டுவிட்டால் ரோம் நாட்டு படை மதீனாவிற்குள் நுழைந்து விட்டதோ என எண்ணினார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களை பற்றி கூறுவதிலிருந்து இதை மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிகளிடம் ஒரு மாதத்திற்கு சேரமாட்டேன் என்று அந்த ஆண்டு சத்தியம் செய்து விலகி தங்கள் வீட்டு பரணியில் தங்கிக் கொண்டார்கள். உண்மை நிலவரத்தை அறியாத நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவியரை தலாக் சொல்லிவிட்டார்கள் என்பதாக விளங்கிக் கொண்டார்கள். இது நபித்தோழர்களுக்கு பெரும் துக்கத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், எனக்கு அன்சாரி நண்பர் ஒருவர் இருந்தார். நான் எங்காவது சென்று விட்டால் அன்று நடந்த செய்திகளை என்னிடம் வந்து கூறுவார். அவர் எங்காவது சென்றிருந்தால் நான் அவருக்கு விவரிப்பேன். நாங்கள் இருவரும் மதீனாவின் மேற்புறத்தில் வசித்து வந்தோம். நாங்கள் முறை வைத்து மாறி மாறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவையில் கலந்து கொள்வோம். கஸ்ஸான் நாட்டு மன்னன் எங்களை தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான் என்ற செய்தி பரவி இருந்ததால் எப்போதும் நாங்கள் பயத்தில் ஆழ்ந்திருந்தோம். ஒரு நாள் திடீரென அன்சாரி தோழர் எனது வீட்டிற்கு ஓடி வந்து திற திற என கூறிக்கொண்டு கதவை வேகமாக தட்டினார். நான் கதவை திறந்து என்ன கஸ்ஸானிய மன்னனா வந்து விட்டான் என கேட்டேன். அதற்கு அவர், இல்லை, அதைவிட மிக ஆபத்தான ஒன்று நடந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவியரை விட்டு விலகிவிட்டார்கள் என்று கூறினார். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. மற்றும் ஒரு அறிவிப்பில் வருவதாவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள்,
கஸ்ஸான் கிளையினர் எங்களிடம் போர் புரிவதற்கு படையை ஒன்று திரட்டுகின்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்ததிலிருந்து அதை பற்றியே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் எனது அன்சாரி நண்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவையில் கலந்து கொண்ட பின் இஷா நேரத்தில் என் வீட்டு வாசல் கதவை பலமாக தட்டி, என்ன அவர் தூங்குகிறாரா என்று கேட்டார். நான் திடுக்கிட்டு எழுந்து அவரிடம் வந்தபோது அவர், மிகப்பெரிய விஷயம் ஒன்று நிகழ்ந்து விட்டது என்று கூறினார். அதற்கு நான், என்ன கஸ்ஸானின் படை வந்துவிட்டதா என்று வினவினேன். அதற்கு அவர், அதைவிட பெரிய விஷயம் ஒன்று நடந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவியரை தலாக் சொல்லிவிட்டார்கள் என்று கூறினார். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. மேற்கண்ட அறிவிப்புகளிலிருந்து ரோமர்களின் படையெடுப்பை பற்றி முஸ்லிம்கள் மத்தியில் எந்த அளவு அச்சம் நிலவி இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். ரோமர்கள் மதீனாவை தாக்க புறப்படுகின்றார்கள் என்ற செய்தி கிடைத்ததிலிருந்து மதீனாவில் இருந்த நயவஞ்சகர்கள் பல சதி திட்டங்களில் ஈடுபட்டார்கள். எல்லா போர்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வெற்றி அடைகிறார்கள். அவர்கள் உலகில் எந்த சக்தியையும் அரசர்களையும் பயப்படுவதில்லை. மாறாக நபி அவர்களின் வழியில் குறுக்கிடும் தடைகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றன என்பதை இந்த நயவஞ்சகர்கள் நன்றாக விளங்கியிருந்தும் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக தங்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த கெட்ட எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமென்று ஆசைப்பட்டார்கள். தங்களுடைய சதித்திட்டங்களை தீட்டுவதற்கு தகுந்த இடமாக ஒரு பள்ளிவாசலையும் அமைத்து கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு கெடுதல் செய்வதற்காகவும் அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குவதற்காகவும் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் எதிர்ப்பவர்களுக்கு பதுங்குமிடமாகவும் அமைய இந்த பள்ளியை ஏற்படுத்தினார்கள் என்று இந்த பள்ளியை பற்றி குர்ஆனிலேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த பள்ளியை கட்டிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தொழுகை நடத்த வேண்டும் என கோரினார்கள். அவர்களது நோக்கமெல்லாம் முஸ்லிம்களை ஏமாற்ற வேண்டும். இந்த பள்ளியில் தாங்கள் செய்யும் சதிகளை பற்றி முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. தங்களுக்கும் வெளியில் உள்ள முஸ்லிம்களின் எதிரிகளான தங்களின் நண்பர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இது அமைய வேண்டும் என்பதே. அவர்கள் பல முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அந்த பள்ளியில் தொழுகை நடத்த வருமாறு கேட்டுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தவிர்த்து வந்தார்கள். இறுதியில் தபூக் போர் முடிந்து திரும்பும்போது இந்த பள்ளியின் நோக்கத்தை பற்றிய முழு செய்தியையும் அல்லாஹ் தன் நபி அவர்களுக்கு அறிவித்து அந்த நயவஞ்சகர்களை கேவலப்படுத்தி விட்டான். எனவே போரிலிருந்து திரும்பிய பின் அந்த பள்ளியை இடித்து தகர்க்குமாறு கட்டளையிட்டார்கள். நிலைமை இவ்வாறு இருக்க ஷாம் தேசத்திலிருந்து மதீனாவுக்கு ஜைத்தூன் எண்ணெய் விற்பனைக்காக வந்திருந்த நிஃப்திகள் ஹிர்கல் 40,000 வீரர்கள் கொண்ட பெரும் படையை தயார் செய்து விட்டான். தனது ஆளுநர்களில் ஒருவரை அந்த படைக்கு தலைமை ஏற்கச் செய்து அரபியர்களில் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்த லக்கும் ஜுத்தாம் ஆகிய 2 கோத்திரங்களையும் அந்த படையில் இணைத்திருக்கிறான். இந்த படையின் முற்பகுதி தற்போது பல்கா வந்தடைந்திருக்கிறது என்ற அதிர்ச்சி தரும் செய்தியை முஸ்லிம்களின் காதுகளில் போட்டார்கள். மிகப்பெரிய ஆபத்து வந்துவிட்டதை முஸ்லிம்கள் நன்கு உணர்ந்து கொண்டார்கள். நிலைமை மேலும் மோசமாகுதல். மேற்கூறியது ஒருபுறம் இருக்க அந்த காலம் கடுமையான வெயில் காலமாக இருந்தது. மக்களும் மிகுந்த சிரமத்திலும் பஞ்சத்திலும் வாகன பற்றாக்குறையிலும் இருந்தார்கள். மேலும் அது பேரித்தம்பழங்களின் அறுவடை காலமாகவும் இருந்தது. தங்களின் அறுவடையில் ஈடுபடுவதும் மதீனா நிழலில் இளைப்பாறுவதும் அவர்களுக்கு மிக விருப்பமாக இருந்தது. அது மட்டுமின்றி செல்ல வேண்டிய இடமும் மிக தொலைவில் இருந்ததுடன் அந்த பாதையும் கரடுமுரடானதாக இருந்தது. மேற்கண்ட காரணங்களால் போருக்கு புறப்படுவது முஸ்லிம்களுக்கு மிகச் சிரமமானதாகவே இருந்தது. நபி அவர்களின் எதிர் நடவடிக்கை. இந்த எல்லா நிலைமைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிப்பாக கவனித்து வந்தார்கள். இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் ரோமர்களுடன் போர் செய்யாமல் இருப்பதோ அல்லது முஸ்லிம்களின் எல்லைக்குள் அவர்களை நுழைய விடுவதோ இஸ்லாமிய அழைப்பு பணிக்கும் முஸ்லிம் இராணுவத்தின் கௌரவத்திற்கும் மிகப்பெரிய பின்னடைவையும் களங்கத்தையும் ஏற்படுத்திவிடும். ஹுனைன் யுத்தத்தில் படுதோல்வி கண்ட பின் தனது இறுதி மூச்சை எண்ணிக்கொண்டிருக்கும் முஷ்ரிக்குகள் மீண்டும் உயிர் பெற்றெழுவார்கள். முஸ்லிம்களுக்கு சோதனைகளும் ஆபத்துகளும் நிகழ வேண்டுமென்று எதிர்பார்த்திருக்கும் நயவஞ்சகர்கள் பாவி அபு ஆமீரின் உதவியுடன் ரோம் நாட்டு மன்னனுடன் தொடர்பு வைத்திருந்தார்கள். முஸ்லிம்கள் மீது ரோமர்கள் தாக்குதல் நடத்தினால் இந்த நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களின் முதுகுக்கு பின்னால் இருந்து தாக்கி அழிப்பார்கள். இதனால் இஸ்லாமை பரப்புவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் இது நாள் வரை செய்து வந்த அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும். பல போர்களையும் படையெடுப்புகளையும் சந்தித்து உயிராலும் பொருளாலும் பல தியாகங்களை செய்ததின் மூலமாக கிடைத்த பயன்கள் எல்லாம் வீணாகிவிடும். இதையெல்லாம் நன்கு உணர்ந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுதான் சிரமம் ஏற்பட்டாலும் ரோமர்களது எல்லைக்கும் செல்லக்கூடாது, அதே சமயம் இஸ்லாமிய எல்லையில் அவர்கள் படையுடன் நுழைய வாய்ப்பும் அளிக்கக்கூடாது என்று திட்டவட்டமான முடிவெடுத்தார்கள். ரோமர்களுடன் போர் புரிய தயாராகும்படி அறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் நிலைமையை அறிந்து தெளிவாக முடிவெடுத்த பின் போருக்கு தயாராகுங்கள் என தங்களது தோழர்களுக்கு அறிவித்தார்கள். அருகிலுள்ள அரபு கோத்திரத்தாருக்கும்
மக்காவாசிகளுக்கும் தங்களது தோழர்களின் குழுக்களை அனுப்பி போருக்கு தயாராகும்படி கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்காக செல்லும்போது தான் செல்ல வேண்டிய இடத்தை குறிப்பிடாமல் அதற்கு மாற்றமாக வேறொரு இடத்திற்கு செல்கிறோம் என்று குறிப்பிடுவது அவர்களின் வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை பெரும் ஆபத்திற்குரியதாக இருப்பதாலும் மிக கடுமையான வறுமை நிலைமையில் இருப்பதாலும் தங்களின் நோக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக கூறினார்கள். நாம் ரோமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதற்கு தேவையான முழு தயாரிப்புகளையும் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி அல்லாஹுவின் பாதையில் போர் புரிவதற்கு ஆர்வமூட்டினார்கள். அல்லாஹ் அத்தியாயம் பராஆவின் ஒரு பகுதியை இறக்கி வைத்தான். துணிவுடன் எதிரிகளை எதிர்க்க வேண்டும் என்றும் அல்லாஹுவின் பாதையால் போர் புரிவதால் ஏற்படும் நன்மைகளை விளக்கியும் இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் அவர்களை போருக்கு ஆயத்தமாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தர்மம் செய்வதின் சிறப்புகளையும் அல்லாஹுவின் பாதையில் தங்களின் உயர்வான பொருட்களை செலவு செய்வதின் சிறப்புகளையும் கூறி தங்களின் தோழர்களுக்கு ஆர்வமூட்டினார்கள். முஸ்லிம்கள் போட்டி போட்டுக்கொண்டு போருக்கு தயாராகின்றார்கள். ரோமர்களிடம் போர் புரிய வேண்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பை கேட்டதுதான் தாமதம். முஸ்லிம்கள் நபி அவர்களின் கட்டளைக்கிணங்க வெகு விரைவாக போருக்கு தயாராகின்றார்கள். மக்காவை சுற்றியுள்ள அரபு கோத்திரத்தார்கள் எல்லாம் பல வழிகளில் மதினா வந்து குழுமினார்கள். உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மை உள்ளவர்களை தவிர போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பதை மற்ற எவரும் அறவே விரும்பவில்லை. ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த நெருக்கமான 3 தோழர்களை தவிர இவர்கள் போரில் கலந்து கொள்ளவில்லை. மற்றும் தங்களின் போருக்கான செலவுகளை செய்ய இயலாத வறுமையில் உள்ள நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதரிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, நாங்களும் ரோமர்களுடன் போர் புரிய உங்களுடன் வருகிறோம், எங்களுக்கு வாகன வசதி செய்து தாருங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக்க கவலையுடன், உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் வாகனம் ஒன்றும் இல்லையே என்றார்கள். அந்த பதிலை கேட்ட தோழர்கள், அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்ய எங்களிடம் வசதி இல்லையே என்று அழுதவர்களாக சபையிலிருந்து திரும்பிச் சென்றார்கள். போருக்குரிய வாகனத்தை நீங்கள் தருவீர்கள் என உங்களிடம் வந்தவர்களுக்கு உங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனம் என்னிடம் இல்லையே என்று நீங்கள் கூறிய சமயத்தில் தங்களிடமும் செலவுக்குரிய பொருள் இல்லாது போன துக்கத்தினால் எவர்கள் தங்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடித்தவர்களாக தம் இருப்பிடம் திரும்பிச் சென்றார்களோ அவர்கள் மீதும் போருக்கு செல்லாததை பற்றி யாதொரு குற்றமும் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 92. முஸ்லிம்கள் அனைவரும் தங்களால் முடிந்த அளவு அல்லாஹ்வின் பாதையில் பொருட்களை செலவு செய்வதிலும் இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதிலும் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் நாட்டு வியாபாரத்திற்கு அனுப்புவதற்காக ஒரு குழுவை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அதில் 200 ஒட்டகங்கள் அதற்குரிய முழு சாதனங்களுடன் இருந்தன. மேலும் 200 ஊக்கியா வெள்ளிகளும் இருந்தன. அந்த பயணத்தை நிறுத்திவிட்டு அவை அனைத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மமாக வழங்கினார்கள். பின்பு ஓரிரு நாட்கள் கழித்து முழு சாதனங்களுடன் உள்ள 100 ஒட்டகங்களை தர்மமாக வழங்கிவிட்டு 1000 தங்க காசுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் பரப்பினார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்டியவர்களாக, இன்றைய தினத்திற்கு பின் உஸ்மான் எது செய்தாலும் அது அவருக்கு இடையூறு அளிக்காது என்று கூறினார்கள். ஆதாரம் ஜாமிஉ திர்மிதி. இந்த அளவுடன் நிறுத்தி கொள்ளாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேன்மேலும் அல்லாஹுவின் பாதையில் வாரி வழங்கினார்கள். இந்த போருக்காக மொத்தத்தில் 900 ஒட்டகங்களையும் 100 குதிரைகளையும் வழங்கினார்கள். இது மட்டுமின்றி ஏராளமான தங்க வெள்ளி காசுகளையும் வாரி வழங்கினார்கள். இந்த போருக்காக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 200 ஊக்கியா வெள்ளிகளை வழங்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனது செல்வம் அனைத்தையும் வழங்கினார்கள். தனது குடும்பத்தினருக்காக அல்லாஹுவையும் அவனது தூதரையும் தவிர வேறு எதையும் விட்டு வைக்கவில்லை. இந்த போருக்காக முதலில் தனது பொருளை வழங்கியவர் அவர்தான். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வழங்கியது மொத்தம் 4000 திர்ஹமாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது செல்வத்தில் பாதியை, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் செல்வத்தை, தல்ஹா, சஅத் இப்னு உபாதா, முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோரும் தங்களின் பெரும் பகுதி செல்வத்தை வழங்கினார்கள். ஆசிப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு 90 வஸ்க் பேரித்தம்பழங்களை வழங்கினார்கள். இவ்வாறு குறைவாகவோ அதிகமாகவோ தங்களால் முடிந்ததை எவ்வித கஞ்சத்தனமும் இன்றி மக்கள் அல்லாஹுவின் பாதையில் வழங்கினார்கள். ஒரு சிலர் 1 அல்லது 2 முத்துகள் தானியங்களை வழங்கினார்கள். முத்து என்பது ஓர் அளவாகும். அதை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இருக்கவில்லை. பெண்கள் தங்களிடம் இருந்த வளையல்கள், கால், காது அணிகலன்கள், மோதிரங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டார்கள். உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மை உள்ளவர்கள்தான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்தார்கள். இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், நம்பிக்கையாளர்களில் உள்ள செல்வந்தர்கள் தங்கள் பொருட்களை நல்வழியில் தாராளமாக தானம் செய்வது பற்றி குற்றம் கூறுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக
கூலி வேலை செய்து சம்பாதிப்போர் தங்கள் பொருட்களை இவ்வாறு தானம் செய்வது பற்றியும் அவர்கள் பரிகசிக்கின்றார்கள். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை பரிகசிக்கும் அவர்களை பரிகசிக்கின்றான். அன்றி மறுமையில் துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 79. தபூக்கை நோக்கி இஸ்லாமிய படை. இவ்வாறு முடிந்தளவு முன்னேற்பாடுகளுடன் இஸ்லாமிய படை மதீனாவிலிருந்து புறப்பட்டது. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு என்றும் சிலர் சபா இப்னு உர்ஃபுதா ரலியல்லாஹு அன்ஹு என்றும் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது குடும்பத்திற்கு அலி இப்னு அபூ தாலிபை பிரதிநிதியாக நியமித்தார்கள். படை புறப்பட்ட பின் இதை பற்றி நயவஞ்சகர்கள் குத்தலாக பேசவே அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்து புறப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்தார்கள். மூசா அவர்களுக்கு ஹாரூன் இருந்ததை போன்று நீ எனக்கு இருக்க விரும்பவில்லையா? ஆனால் எனக்கு பின் எந்த ஒரு நபியும் இல்லை என்று கூறி அலியை மதீனாவிற்கு திரும்ப அனுப்பிவிட்டார்கள். படை மதீனாவிலிருந்து வியாழக்கிழமை தபூக்கை நோக்கி புறப்பட்டது. படையின் தயாரிப்புக்காக எவ்வளவுதான் செலவு செய்த போதிலும் இதற்கு முன்பில்லாத அளவுக்கு வீரர்களின் எண்ணிக்கை 30,000 இருந்ததால் வீரர்களின் எண்ணிக்கை அளவுக்கு வாகன வசதியும் உணவும் இல்லாமல் இருந்தது. ஒரே ஓர் ஒட்டகத்தில் முறை வைத்து 18 நபர்கள் பயணம் செய்தார்கள். உணவு பற்றாக்குறையால் இலை தழைகளை சாப்பிட்டதால் வாயெல்லாம் புண்ணாகிவிட்டன. தண்ணீருக்காக ஒட்டகங்களை அறுத்து அதன் இறைப்பையில் இருக்கும் நீரை அருந்தும் அளவிற்கு நிர்பந்தம் ஏற்பட்டது. இக்காரணத்தால் இந்த படைக்கு ஜைஷுல் உஸ்ரா வறுமை படை என்று பெயர் வந்தது. தபூக்கை நோக்கி செல்லும் வழியில் ஹிஜ்ர் என்னும் ஊர் வந்தது. வாதில் குரா என்ற பள்ளத்தாக்கில் மலைகளை குடைந்து வாழ்ந்த சமூது கூட்டத்தாரின் வீடுகள் இங்குதான் இருந்தன. தாகம் மிகுதியால் அங்குள்ள கிணற்றிலிருந்து தங்களது பாத்திரங்களிலும் துருத்திகளிலும் தண்ணீரை நிரப்பிக் கொண்டார்கள். ஆனால் அந்த தண்ணீரை குடிக்காதீர்கள், அதில் உழுவும் செய்யாதீர்கள், அதிலிருந்து குழைத்து மாவை ஒட்டகங்களுக்கு கொடுத்து விடுங்கள், நீங்கள் அதிலிருந்து எதையும் சாப்பிடாதீர்கள். அதை அடுத்துள்ள சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகம் தண்ணீர் குடித்த கிணற்றிலிருந்து நீரை சேமித்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ர் பகுதிக்கு வந்தபோது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தவர்களின் இடங்களை நீங்கள் கடந்து செல்லும் போது அழுதவர்களாக செல்லுங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனை உங்களுக்கும் ஏற்படலாம் என பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி தங்களது தலையை மறைத்து கொண்டு அந்த பள்ளத்தாக்கை விரைவாக கடந்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. வழியில் படைக்கு தண்ணீரின் தேவை அதிகமாகவே நபி அவர்களிடம் வந்து முறையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் தண்ணீர் புகட்ட கோரி இறைஞ்சினார்கள். அல்லாஹ் தாகத்தை போக்க மேகத்தை அனுப்பி மழை பொழியச் செய்தான். மக்கள் தாகம் தணிந்து பாத்திரங்களிலும் மழை நீரை சேமித்து கொண்டார்கள். தபூக்கிற்கு மிக நெருக்கமாக வந்தவுடன், நாளை நீங்கள் தபூக் நகரின் ஊற்றை சென்றடைவீர்கள், முற்பகல் வருவதற்குள் அங்கு செல்ல வேண்டாம், அங்கு சென்றவுடன் நான் வரும் வரை அந்த ஊற்றை யாரும் நெருங்கவும் வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாங்கள் தபூக் வந்தபோது எங்களில் 2 முந்திக் கொண்டு அந்த ஊற்றுக்கு சென்று விட்டார்கள். அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் சிறுக சிறுக வெளியேறி கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 நீங்கள் அந்த தண்ணீரை தொட்டீர்களா என்று கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். அந்த 2 அல்லாஹ் நாடியவாறு சிலவற்றை கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊற்று கண்ணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அள்ளி ஒரு பாத்திரத்தில் நிரப்பி பின்பு அதில் தங்களது முகத்தையும் கைகளையும் கழுவிவிட்டு அந்த தண்ணீரை மீண்டும் அந்த ஊற்றில் கொட்டினார்கள். அங்கிருந்து தண்ணீர் பீரிட்டு வழிந்தோடியது. மக்கள் எல்லாம் நீர் பருகி கொண்டார்கள். பின்பு, முஆதே, உனது வாழ்க்கை நீண்டதாக இருந்தால் வெகு விரைவில் இந்த இடங்கள் தோட்டங்களாக மாறுவதை பார்ப்பாய் என்றார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். தபூக் செல்லும் வழியில் அல்லது சென்றடைந்த பிறகு 2 விதமாகவும் சொல்லப்படுகின்றது. இன்றிரவு உங்கள் மீது கடுமையான காற்று வீசும், யாரும் எழுந்திருக்க வேண்டாம், ஒட்டகம் உள்ளவர்கள் அதை கட்டி வைக்கவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அவ்வாறே அன்றிரவு கடுமையான காற்று வீசியது. படையில் ஒருவர் எழுந்து நின்று விட்டார். அவர் காற்றில் தூக்கிச் செல்லப்பட்டு தை மலையில் வீசப்பட்டார். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் லுஹுரை அசருடன் அல்லது அசரை லுஹுருடன், மஹ்ரிபை இஷாவுடன் அல்லது இஷாவை மஹ்ரிபுடன் சேர்த்து தொழுது வந்தார்கள். தபூக்கில் இஸ்லாமிய படை. இஸ்லாமிய படை தபூக் வந்தடைந்து தனது இராணுவ முகாம்களை அமைத்து கொண்டு எதிரிகளை சந்திப்பதற்கு எந்த நேரமும் ஆயத்தமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று வீரத்திற்கு உரமூட்டும் பேருரை நிகழ்த்தினார்கள். ஈருலக நன்மையை அடைந்து கொள்வதற்காக ஆர்வப்படுத்தியதுடன் அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்தார்கள். ஆன்மாக்களுக்கு வலிமை ஊட்டினார்கள். பொருளாதாரத்தாலும் தயாரிப்புகளாலும் பின்தங்கியுள்ளோம் என எண்ணியிருந்த முஸ்லிம்களிடமிருந்து தாழ்வு மனப்பான்மையையும் சோர்வையும் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக அகற்றினார்கள்.
மற்றொரு புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்து போருக்கு ஆயத்தமாக வந்துவிட்டார்கள் என்ற செய்தியை ரோமர்களும் அவர்களது நண்பர்களும் கேட்டவுடன் திடுக்கமடைந்தார்கள். அவர்கள் தங்களது பயணத்தை தொடர்வதற்கும் இஸ்லாமிய படையை சந்திப்பதற்கும் துணிவின்றி தங்களது நாட்டுக்குள் பல திசைகளிலும் சிதறி ஓடிவிட்டார்கள். இஸ்லாமிய படைக்கு அஞ்சி ரோமர்கள் ஓடிவிட்ட செய்தி முஸ்லிம்களுக்கு மேன்மேலும் புகழ் சேர்த்தது. அரபிய தீபகற்பத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் முஸ்லிம்களின் இராணுவ வலிமையை உயர்த்தியது. இதனால் அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு பெரும் பயன்களும் கிடைத்தன. ஒரு கால் ரோமர்கள் வந்து போர் நடந்திருந்தால் கூட இந்த அளவு நன்மைகள் கிடைத்திருக்குமா என்று சொல்ல முடியாது. தபுக்கிற்கு அருகிலிருந்த ஐலா பகுதியின் தலைவர் யுஹன்னா இப்னு ரூஃபா தானாக முன்வந்து ஒப்பந்தம் செய்து கொடுத்ததுடன் ஜிஸ்யாவையும் நிறைவேற்றினார். மேலும் ஜர்பா பகுதியினரும் அத்ரூஹ் பகுதியினரும் ஒப்பந்தம் செய்து ஜிஸ்யாவையும் வழங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்த பத்திரத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தார்கள். இவ்வாறே மீனா பகுதி மக்களும் தங்கள் பகுதியில் விளையும் கனி வர்க்கங்களில் 1/4 பங்கை வழங்கி விடுவதாக சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஐலாவின் தலைவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுத்த ஒப்பந்தம் என்னவென்றால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால், அல்லாஹுவின் புறத்திலிருந்தும் அல்லாஹுவின் தூதர் முஹம்மதின் புறத்திலிருந்தும் யுஹன்னா இப்னு ரூஃபாவுக்கும் ஐலா வாசிகளுக்கும் வழங்கும் பாதுகாப்பு ஒப்பந்தமாகும் இது. கடலில் செல்லும் இவர்களது கப்பல்களுக்கும் பூமியில் செல்லும் இவர்களது பயண கூட்டங்களுக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் முஹம்மதுடைய பாதுகாப்பும் உண்டு. மேலும் ஷாம் நாட்டிலும் இவர்களது கடல் பகுதியை சுற்றி வாழும் மக்களுக்கும் இந்த பாதுகாப்பு உண்டு. ஆனால் இவர்களில் யாராவது குழப்பம் கலகம் செய்தால் அவரது உயிர் பொருள் பாதுகாக்கப்படாது. அவரை அடக்குபவருக்கு அவரது பொருள் சொந்தமாகிவிடும். இவர்கள் தண்ணீருக்காக செல்லும் போது யாரும் தடுக்கக்கூடாது. கடலிலோ தரையிலோ பயணிக்கும் போது யாரும் குறுக்கிடக்கூடாது. அடுத்து 24 குதிரை வீரர்களுடன் தூமத்துல் ஜந்தலின் தலைவர் உகைதீர் என்பவரை பிடித்து வருவதற்காக காலித் பின் வலீதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். மேலும் நீ அவரை சந்திக்கும் போது அவர் ஒரு மாட்டை வேட்டையாடி கொண்டிருப்பார் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிதிடம் கூறினார்கள். காலித் ரலியல்லாஹு அன்ஹு உகைதீரின் கோட்டைக்கு அருகில் சென்று தாமதித்தார். அப்போது ஒரு மாடு பக்கத்திலிருந்த காட்டிலிருந்து வெளியேறி உகைதீரின் கோட்டை கதவை கொம்புகளால் உராய்ந்து கொண்டிருந்தது. உகைதீர் அதை வேட்டையாடி பிடிப்பதற்காக கோட்டைக்கு வெளியே வந்தார். அன்று பௌர்ணமி இரவாக இருந்தது. காலித் தனது படையுடன் சென்று உகைதீரை பிடித்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைத்தார். உகைதீர் தனது உயிரை பாதுகாப்பதற்காக 2000 ஒட்டகங்கள், 400 கவச ஆடைகள், 400 ஈட்டிகள், 800 அடிமைகள் தருவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜிஸ்யா தருவதாகவும் ஒப்புக்கொண்டார். முன் சென்றவர்களுடன் ஒப்பந்தம் செய்தது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடனும் செய்து கொண்டார்கள். ரோமர்களை நம்பி வாழ்ந்த கோத்திரங்கள் எல்லாம் இனி நம்முடைய பழைய தலைவர்களை நம்புவதில் பலனில்லை, அந்த காலம் மலையேறிவிட்டது, இனி முஸ்லிம்களுக்குத்தான் நாம் பணிய நேரிடும் என நன்கு புரிந்திருந்தார்கள். இவ்வாறே இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்து விரிவாகி ரோம சாம்ராஜ்யத்தை தொட்டது. பெரும்பாலான அரபு பகுதியில் உள்ள ரோம ஆளுநர்களின் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வந்தது. மதினாவிற்கு திரும்புதல். தபூக்கிலிருந்து இஸ்லாமிய இராணுவம் சண்டையின்றி வெற்றி வாகை சூடி மதினா வந்தது. சண்டைகளிலிருந்து இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். வழியில் ஒரு கணவாயை அடையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட வேண்டுமென 12 நயவஞ்சகர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தை முன்பக்கத்தில் இருந்து அம்மார் இழுத்துச் செல்ல ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை பின்னாளிலிருந்து ஓட்டிச் சென்றார். திடீரென ஒரு கூட்டம் முகங்களை மறைத்தவர்களாக இந்த மூவரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடமிருந்த வளைந்த கைத்தடியால் சூழ்ச்சிக்காரர்களுடைய வாகனங்களின் முகத்தை நோக்கி சுழற்றி அடித்தார். நபித்தோழர்கள் உஷாராக இருப்பதைக் கண்ட அந்த கும்பலின் உள்ளத்தில் பயம் கவ்வியதும் தப்பி ஓடி முஸ்லிம்களின் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விட்டார்கள். அந்த கும்பலில் வந்தவர்கள் யார், அவர்களது நோக்கம் என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்து கூறினார்கள். இதனால்தான் ஹுதைஃபாவுக்கு நபியின் அந்தரங்க தோழர் என்ற புனைப்பெயரும் உண்டு. இந்த நிகழ்ச்சி குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்களுக்கு தீங்கிழைக்க கருதி அவர்கள் தங்களால் சாத்தியப்படாமல் போனதொரு காரியத்தை செய்யவும் முயற்சி செய்தார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 74. வெகு தூரத்தில் மதினாவின் கட்டடங்கள் தெரியவே, இது தாபா, இது சிறந்த ஊர், இதோ உஹுது மலை, இது நம்மை நேசிக்கிறது, நாமும் இதனை நேசிக்கிறோம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை கேள்விப்பட்ட முஸ்லிம்களில் பெண்கள், சிறுவர், சிறுமியர், குழந்தைகள் அனைவரும் மதினாவுக்கு வெளியே வந்து மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்று, நம் எதிரே முழு நிலா தோன்றியது, வழி அனுப்பும் பாறைகளிலிருந்து
நன்றி கூறல் நம்மீது கடமை, அல்லாஹுவை அழைப்பவர் அழைக்கும் வரை என்று பாடினார்கள். ஹிஜ்ரி 9 ரஜப் மாதத்தில் தபூக்கிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தடைந்தார்கள். இந்த போருக்காக 50 நாட்கள் செலவாயின. அதாவது 20 நாட்கள் தபூக்கில் தங்கினார்கள், மீதம் 30 நாட்கள் இதற்கான பயணத்தில் கழிந்தன. இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட இறுதிப் போராகும். பின்தங்கியவர்கள். இந்த போர் அதன் விசேஷ நிலைமைகளை பொறுத்து அல்லாஹுவின் மிக பெரும் சோதனையாக அமைந்திருந்தது. உண்மை முஸ்லிம் யார் என இந்த போர் இனங்காட்டிவிட்டது. ஆம், இது போன்ற நிலைமையில் அல்லாஹுவின் நடைமுறை அவ்வாறே அமைந்திருந்தது. இதையே அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். நயவஞ்சகர்களே, நீங்கள் இருக்கும் இந்த நிலைமையில் நல்லவர்கள் இன்னார் என்றும் தீயவர்கள் இன்னார் என்றும் பிரித்தறிவிக்கும் வரையில் உங்களுடன் கலந்திருக்க அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை விட்டு வைக்க மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 179. அல்லாஹுவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முழுமையாக ஏற்று நடந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இந்த போரில் கலந்து கொள்ள புறப்பட்டார்கள். இதில் கலந்து கொள்ளாதவர்களை உள்ளத்தில் நயவஞ்சகம் உள்ளவர்கள் என அடையாளம் காணப்பட்டது. ஒரு நபர் போருக்கு செல்லாது பின்தங்கிவிட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்பட்டால் அவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். அவரிடம் ஏதேனும் நன்மை இருக்குமாயின் அல்லாஹ் நம்முடன் அவரை இணைத்து வைப்பான். அவ்வாறு இல்லாவிட்டால் நம்மை அவரை விட்டு காப்பாற்றி நிம்மதியை தருவான் என்று ஆறுதல் கூறினார்கள். உண்மையில் தகுந்த காரணமுள்ளவர்கள் அல்லது நயவஞ்சகர்கள் இவர்களை தவிர அனைவரும் போரில் கலந்து கொண்டார்கள். சில நயவஞ்சகர்கள் பொய் காரணங்களை கூறியும் சில நயவஞ்சகர்கள் காரணம் ஏதும் கூறாமலேயே போரை புறக்கணித்தார்கள். ஆம், உண்மையான நம்பிக்கையாளரில் 3 தகுந்த காரணம் இன்றியே போரில் கலந்து கொள்ளவில்லை. அதனால் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். பிறகு அவர்கள் மனம் வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டதால் அவர்களை மன்னித்து விட்டான். மதீனாவிற்கு வருகை தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் 2 ரக்காய் தொழுதுவிட்டு மக்களை சந்திப்பதற்காக காத்திருந்தார்கள். 80க்கும் அதிகமான நயவஞ்சகர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பல காரணங்களை கூறி தாங்கள் கலந்து கொள்ள முடியாமைக்கு வருத்தம் தெரிவித்தார்கள். தாங்கள் உண்மையே உரைப்பதாக கூறி தங்களது சொல்லுக்கு வலிமை சேர்ப்பதற்காக பொய் சத்தியமும் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தரங்க காரணங்களை தோண்டி துருவாமல் வெளிப்படையான அவர்களது காரணங்களை ஏற்று வாக்குறுதி வாங்கி கொண்டு அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவர்களது அந்தரங்க விஷயத்தை அல்லாஹ்விடமே ஒப்படைத்து விட்டார்கள். உண்மை விசுவாசிகளில் பின்தங்கிய காப் இப்னு மாலிக், முராரா இப்னு ரபி, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய 3 பொய்க் காரணங்களை கூறாமல் தங்களது உண்மை நிலைமையை தெரிவித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விஷயத்தில் அல்லாஹுவின் தீர்ப்பு வரும் வரை யாரும் இவர்களிடம் பேச வேண்டாம் என தோழர்களுக்கு கட்டளையிட்டு விட்டார்கள். நபி அவர்களும் தோழர்களும் அவர்களிடம் பேசாமல் புறக்கணித்து ஒதுக்கி வைத்த காரணத்தால் அந்த 3 பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. இதே நிலையில் 40 நாட்கள் கழிந்த பின்பு 3 அவரவர் மனைவியை விட்டு விலகியிருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இவ்வாறு 50 நாட்கள் கழிந்தன. இந்த நாட்களில் அவர்களின் மனநிலையை அல்லாஹுவே அறிவான். பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அல்லாஹுவின் உத்தரவை எதிர்பார்த்து தீர்ப்பு கூறாது விட்டு வைக்கப்பட்டிருக்கும் 3 அல்லாஹ் மன்னித்து விட்டான். பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு மிக்க நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வதும் மிக்க கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹுவை அன்றி அவனை விட்டு தப்புமிடம் அவர்களுக்கு இல்லவே இல்லை என்பதையும் அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டார்கள். ஆதலால் அவர்கள் பாவத்திலிருந்து விலகிக் கொள்வதற்காக அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிந்தான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 118. இந்த வசனம் இறக்கப்பட்டதும் 3 மட்டுமின்றி முஸ்லிம்களும் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹ் தங்களை மன்னித்த ஆனந்தத்தால் ஏராளமான தான தர்மங்களை வாரி வழங்கினார்கள். இந்த நாளை தங்களது வாழ்வின் பாக்கியமான நாளாக கருதினார்கள். போரில் தக்க காரணங்களால் கலந்து கொள்ள இயலாதவர்களை பற்றி அல்லாஹ் கூறுவதாவது: பலவீனர்களும் நோயாளிகளும் போருக்கு செலவு செய்யும் பொருளை அடையாதவர்களும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதர்க்கும் களப்பற்ற நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அதுவே போதுமானது. அவர்கள் போருக்கு செல்லாவிட்டாலும் அதனை பற்றி அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. இத்தகைய நல்லவர்கள் மீது குற்றம் கூற எந்த வழியும் இல்லை. அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 91. மதீனாவுக்கு அருகில் வந்தபோது மதீனாவில் சிலர் இருக்கின்றார்கள். நீங்கள் பயணித்த இடங்களிலெல்லாம் அவர்களும் உங்களுடன் இருந்தார்கள். தகுந்த காரணம் ஒன்றே அவர்களை போரில் கலக்க விடாமல் செய்துவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கூறப்பட்டவர்களை குறித்து கூறினார்கள். அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டேவா நம்முடன் வந்த நன்மையை பெறுகிறார்கள் என ஆச்சரியத்துடன் தோழர்கள் கேட்டார்கள்.
ஆம், மதினாவில் இருந்து கொண்டே நன்மையை பெறுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். போரின் தாக்கங்கள். இந்த போரினால் முஸ்லிம்களின் கை அரபிய தீபகற்பத்தில் ஓங்கியது. அரபிய தீபகற்பத்தில் இஸ்லாமை தவிர இனி வேறெந்த சக்தியும் வாழ முடியாது என்பதை அனைவரும் நன்றாக அறிந்தார்கள். எஞ்சியிருந்த சில மடையர்கள் மற்றும் முஸ்லிம்களின் சிரமங்களை எதிர்பார்க்கும் நயவஞ்சகர்கள் ஆகியோரின் உள்ளத்தில் மிச்சம் மீதமிருந்த சில கெட்ட ஆசைகளும் அடியோடு அழிந்தன. இவர்கள் ரோமர்களின் உதவியோடு முஸ்லிம்களை வீழ்த்தி விடலாம் என்று இருமாந்து நாசமாகிவிடவே முற்றிலும் முஸ்லிம்களிடம் பணிந்து வாழ தலைப்பட்டார்கள். முஸ்லிம்கள் இனி நயவஞ்சகர்கள் நளினமாகவும் மிருதுவாகவும் இருக்க வேண்டுமென்ற தேவை இல்லாது போனது. அல்லாஹ்வும் இந்த நயவஞ்சகர்களுடன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டுமென சட்டங்களை இறக்கி வைத்தான். இவர்களின் தர்மங்களை ஏற்பதோ, இவர்களுக்காக ஜனாசா தொழுவதோ, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவதோ, இவர்களின் அடக்கத்தலங்களுக்கு செல்வதோ கூடாது என தடை செய்து விட்டான். பள்ளி என்ற பெயரில் சூழ்ச்சிகள் செய்யவும் அதனை செயல்படுத்தவும் அவர்கள் பயன்படுத்திய இடங்களை தகர்த்தெறியுமாறு கட்டளையிட்டான். மேலும் அவர்களின் தீய பண்புகளை விவரித்து பல வசனங்களையும் இறக்கி வைத்த காரணத்தால் அவர்கள் மிகுந்த இழிவுக்கு உள்ளானார்கள். இந்த வசனங்கள் நயவஞ்சகர்கள் யார் என தெளிவாக மதீனாவாசிகளுக்கு சுட்டி காட்டுவது போல் அமைந்திருந்தது. முதலாவதாக, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் இஸ்லாமை ஏற்கவும் அறியவும் மக்கள் அலை அலையாய் மதீனா நோக்கி வந்தார்கள். இரண்டாம் கட்டமான மக்கா வெற்றிக்கு பின்போ இது பன்மடங்காக பெருகியது. மூன்றாம் கட்டமான தபுக் போருக்கு பின் இவற்றையெல்லாம் மிகைக்கும் வகையில் எண்ணிலடங்கா மக்கள் கூட்டம் கூட்டமாக மதினா வந்தார்கள். இந்த போரின் விவரங்கள் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம், ஃபத்துல் பாரி ஆகிய நூற்களிலிருந்து எடுக்கப்பட்டன. இந்த போர் குறித்து குர்ஆன். இந்த போர் குறித்து பல திருவசனங்கள் அத்தியாயம் பரா தௌபாவில் அருளப்பட்டன. அவற்றில் சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு புறப்படும் முன்பும், சில பயணத்தின் இடையிலும், சில போர் முடிந்து மதினா திரும்பிய பின்பும் அருளப்பட்டன. அவற்றில் போரின் நிலவரங்கள், நயவஞ்சகர்களின் தீய குணங்கள், போரில் கலந்து கொண்ட தியாகிகள் மற்றும் உண்மை முஸ்லிம்களின் சிறப்புகள், போரில் கலந்து கொண்ட உண்மை மோமீன்கள், கலந்து கொள்ளாத உண்மை மூமீன்களின் பிழை பொருத்தல் ஆகிய அனைத்தும் இடம்பெற்றன. இந்த ஆண்டில் நடந்த முக்கிய நிகழ்ச்சிகள். வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பல நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டில் நடந்தன. 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கிலிருந்து திரும்பிய பின்பு உவைமீர் அஜ்லானிக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையில் லிஆன் பழி சுமத்தி ஒருவரை ஒருவர் சபித்தல் நடந்தது. 2. தவறு செய்துவிட்டேன், என்னை தூய்மையாக்குங்கள் என நபியவர்களிடம் வந்த காமிதியா பெண்மணி மீது ரஜும் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 3. ஹபஷா மன்னர் அஸ்ஹமா ரஜபு மாதத்தில் மரணமானார். அவருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா ஷாபான் மாதத்தில் மரணமானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் மிகுந்த கவலையடைந்தார்கள். எனக்கு மூன்றாவதாக ஒரு மகள் இருந்தால் அவரையும் உங்களுக்கே மனமுடித்து தந்திருப்பேன் என உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். 5. தபூக்கிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்த பின்பு நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இறந்து போனான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு தொழுகை நடத்தி இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். இது தொடர்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஆலோசனையே ஏற்றமானது என குர்ஆன் வசனம் இறங்கியது. அபூபக்கர் ஹஜ்ஜுக்கு புறப்படுதல். 9வது ஆண்டு துல் ஹஜ் அல்லது துல் காதா மாதத்தில் முஸ்லிம்களுக்கு ஹஜ்ஜை தலைமையேற்று நடத்தும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கா அனுப்பினார்கள். மதீனாவிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்ட பின்பு அத்தியாயம் தௌபாவின் முதல் வசனங்கள் இறக்கப்பட்டன. அதில் முஷ்ரிக்குகளுடன் இருந்த உடன்படிக்கைகளை முறித்துவிட வேண்டும் என அல்லாஹ் ஆணையிட்டான். தன் சார்பாக இதனை மக்களிடம் தெரிவிக்க மதீனாவிலிருந்து அலி இப்னு அபூ தாலிபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா அனுப்பி வைத்தார்கள். புறப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அர்ஜ் அல்ல லஜ்னான் என்ற இடத்தில் அபூபக்கரை சந்திக்கிறார்கள். தாங்கள் அமீர் தலைவராக வந்தீர்களா அல்லது தலைவரின் கீழ் செயல்பட வந்தீர்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க, அதற்கு நான் தங்களுடைய தலைமையில் பணியாற்றவே வந்திருக்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பிறகு இருவரும் ஒன்றாக மக்கா சென்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு ஹஜ் கடமைகளை நிறைவேற்றி தந்தார்கள். ஹஜ் பிறை 10 ஜம்ரா அருகில் நின்று கொண்டு மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவற்றை சொல்லி ஒப்பந்தங்கள் அனைத்தும் இன்றுடன் முடிந்துவிட்டன என்று அறிவித்தார்கள். மேலும் அவர்களுக்கு 4 மாதங்கள் தவணை அளித்தார்கள்.
ஒப்பந்தம் இல்லாதவர்களுக்கும் 4 மாத தவணை கொடுத்தார்கள். உடன்படிக்கை செய்தவர்கள் அதனை மீறாமலும் முஸ்லிம்களுக்கு எதிராக பிறருக்கு உதவி செய்யாமலும் இருந்தால் அவர்களது ஒப்பந்த காலம் முடியும் வரை தவணை அளிக்கப்படும் என்றும் அறிவித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களது ஆட்களை அனுப்பி, இந்த ஆண்டிற்கு பிறகு முஷ்ரிக்குகள் யாரும் மக்கா வரக்கூடாது, நிர்வாணமாக காபாவை யாரும் வலம் வரக்கூடாது என்று அறிவிப்பு செய்தார்கள். இது அரபுலகம் முழுவதும் சிலை வணக்கம் ஒழிந்தது, இனி அது தலைதூக்க முடியாது என்று அறிவிப்பதற்கு சமமாக இருந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம்.